அனைவருக்கும் வணக்கம். ஸோ மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்சோட ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ நேற்று 2 கிளாஸ் போட்டிருந்தோம். ஸோ அது ஆல்ரெடி எடுத்த கிளாஸு தான். ஸோ பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தானே அப்படின்றதுனால அதே கிளாஸை நம்ம போட்டுட்டோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் நம்ம சேனலில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஆவரேஜுக்கு நிறைய வீடியோ போட்டதுனால இப்போ நான் ஆவரேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஆவரேஜில் நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். பட் வந்து மினிமம் ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜோட பேசிக்ஸ். ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும், ஸோ பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். தென் நாளையிலிருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதை கொஞ்சம் நான் ரீகால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஆவரேஜ் அப்படின்றதுக்கு தமிழில் சராசரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபனிஷன். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஷார்ட் ட்ரிக், ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை நம்ம மாற்றிக்கிடுவோம். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பட் டெஃபனிஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதாவது இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னா இந்த எண்கள் தான், கொடுக்கப்பட்ட எண்கள் டிவைடட் பை மொத்த எண்களின் கூடுதல் தமிழில். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் இது தெரிஞ்சு நம்ம இது பண்ண போகிறதில்ல. இதோடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை 5. இது டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஃபனிஷன் படி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. ஸோ அப்போ 15/5 வரும். தென் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3. இது நார்மலாக டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபனிஷன். பட் நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இதே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. இந்த 5 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 5 நம்பரை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 10 20ன்னு எடுத்துக்கிறேன். நான் சின்ன நம்பராக இருக்கிறதுனால. ஸோ 10 20 30 40 50. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 5 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். தென் டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய நம்பர், கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2 டைப் இருக்குது, 2 சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சான்ஸ் என்ன அப்படின்னா அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். இன்னொரு சான்ஸ் வந்து நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்ன, நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்ன? ஸோ அதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் கொடுப்போம். ஸோ இப்போ அதோடைய ஓவரால் ஒரு இன் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இன் ஜென்ரலாக என்ன அப்படின்னா,
அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா ஏன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக போக முடியாது. ஏன்னா அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்டெப்த்தாக போகாமல் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்ன அப்படின்றத நான் ஓரலாக சொல்கிறேன். ஸோ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2, 4, 6, 8, 10. இப்போ எந்த நம்பர் வேணால் கொடுக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஷஃபிள் பண்ணி கூட கொடுப்பாங்க. அதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2. செகண்ட் நம்பருக்கும் தேர்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. தேர்டு நம்பருக்கும் ஃபோர்த் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. ஃபோர்த் நம்பருக்கும் ஃபிஃப்த் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கட்டும், எத்தனை அப்சர்வேஷன் வேணால் கொடுக்கட்டும். ஸோ அப்சர்வேஷன்னா நம்பர்ஸ், எலமெண்ட்ஸ், டேர்ம்ஸ் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிடணும். எப்படி எழுதணும்? அசெண்டிங் ஆர்டரில். அதாவது தமிழில் ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஓகேவா? ஏறு வரிசையில் எழுதினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும். மொதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி நம்பர் டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக வந்து அதுக்கு பேர் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அப்படி டிஃப்ரென்ஸ் சேமாக வரலை அப்படின்னா திஸ் இஸ் நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகேவா? ஸோ நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா 2, 3, 5, 7, 9. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 5க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2, 7க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2, 9க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இங்கே 3 டிஃப்ரென்ஸ் 2, 2, 2ன்னு வருது. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் 1ன்னு இருக்குது. ஸோ நமக்கு எல்லா டிஃப்ரென்ஸுமே சேமாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லாததுனால திஸ் இஸ் நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஆவரேஜில் எப்படி சால்வ் பண்ணோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போட்டோம். கொடுக்கப்பட்ட எண்களை நம்ம வந்து மேலே கூட்டி போட்டோம், கீழே வந்து மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருந்தால், ஓகேவா? ஸோ ரெண்டு பாசிபிள் தான். ஒன்று அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கணும், அல்லது நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40, 50. ஸோ அவங்க எத்தனை அப்சர்வேஷன் வேணால் கொடுக்கட்டும். நான் ஒரு 5 அப்சர்வேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அப்சர்வேஷன் ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. தென் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 20க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10, 30க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10, 40க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10, 50க்கும் 40க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனில் ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்டு லார்ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 50. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரையும் லார்ஜஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி டிவைட் பண்ணால் 60/2 கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 30 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 30. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே 10 ஸ்மாலஸ்ட் நம்பர், 50 கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 10 + 50 60. ஸோ 60ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 30. தேர்ஃபோர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 30. இது ஒரு வே. ஓகேவா? சப்போஸ் நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்தாலுவேவும் 2 டைப்பில் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் by 2. இது ஒரு வே. எப்போ? அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கும்போது. இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கும்போதேவும் வேற எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது.
ஸோ நம்பர் என்ன அப்படின்னா அதே நம்பர் எடுத்துக்கலாம் 10, 20, 30, 40, 50. இப்போ இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனில் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் எதுன்னு கண்டுபிடிங்க. எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் இதோடைய ஆவரேஜாக இருக்கும். இது ஒரு வே. அப்போ இங்கே டோட்டலாக 5 டேர்ம் தான் இருக்குது. அப்போ 5 டேர்ம் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து 30 தான் இருக்கும். தேர்ஃபோர் ஆவரேஜ் இஸ் 30. ஓகேவா? ஸோ இந்த மிடில் டேர்ம் வச்சு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். பட் சப்போஸ் கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க 10, 20, 30 எக்ஸட்ரா 213 கேட்குறாங்க அப்படின்னா இங்கே மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் இல்லை. நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் ஃபார்முலா போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. தென் ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ 10 + 230 is 240. 240 டிவைடட் பை 2 இஸ் 120. ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா போடலை, எதுவும் போடல, ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அதனால் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர், அதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் அசைன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, இது மட்டும் நமக்கு தெரியணும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கொஸ்டினை பார்க்கும்போது இது அசெண்டிங் ஆர்டரில், விச் மீன்ஸ் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குமா இல்லையான்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நிறையா ப்ராப்ளம் போட்டால் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ நம்மளும் நிறையா ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் ஒரு வே என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. அனதர் வே என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது. ஸோ மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே ஆடு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஈவன் டேர்ம்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? ஈவன் டேர்ம்ஸ் இருந்தால் சப்போஸ் 10, 20, 30, 40, 50 and 60. இதுவும் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் வந்து இது ஈவன் டேர்ம்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 6 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா மிடில் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக மிடில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 2 நம்பர் 30 and 40. இந்த 30 and 40க்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ 30 + 40 divided by 2 which is 70 by 2 cancel பண்ணால் 35. So average of this number is 35. ஓகேவா? ஓகே தானே? ஓகே. ஸோ இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சப்போஸ் கொஸ்டின் நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கு. நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் நம்ம கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே. சப்போஸ் நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 40 அண்டு டிஃப்ரென்ஸ் 10, இங்கே டிஃப்ரென்ஸ் 20. ஸோ டிஃப்ரென்ஸ் 30 போட்டோம் அப்படின்னா 70. ஓகே. ஸோ 10, 20, 40 அண்ட் 70 இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10, 40க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 20. ஸோ இதுவே நாட் ஈக்குவல் தான். அதனால் இது கண்டிப்பாக அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லை, நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க.
அப்சர்வேஷனில் சம் நம்பர்ஸ் இருக்கும், செட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் இன் பிட்வீனில், ஓகேவா, ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் இன் பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு நம்பரை ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னா 10, லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னா 70. ஸோ இதுக்கு இன் பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து 70 தான் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 70. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்காது. ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் பிட்வீனில் வர்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ 10, 20, 40, 50, 60, சார் அந்த கொஸ்டினுக்கு ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 70 கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 140, 140/4 வரும். ஸோ எக்ஸாக்டாக 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எடுத்துக்கலாம். 140, 140ன்றதுனால ஓகே. இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10, 20, 20, 10. ஓகே. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லை, நான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ இதோடைய ஆவரேஜ் என்ன வரும் அப்படின்னா 40 வரும். ஓகே, இதோட ஆவரேஜ் வந்து 40. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் இன் பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படின்னா 10க்கும் 70க்கும் நடுவில். ஸோ ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கக்கூடிய நம்பர் நான் எதை அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் அசியூம் பண்ணலாம். ஸோ கேஸ் 1, அதாவது அசியூம் பண்ணுறது என்ன அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த 3ஐயுமே நான் இதே ஒரே ப்ராப்ளத்தில் வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் என்னுடைய ஆவரேஜ் வந்து நான் 40ன்னு அசியூம் பண்ணுறேன். நான் என்னுடைய ஆவரேஜை 40 அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்னுடைய ஆவரேஜை 40ன்னு அசியூம் பண்ணதுனால நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்குது இல்லைனா எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்குன்றதை செக் பண்ணணும். ஸோ நான் அசியூம் பண்ண ஆவரேஜ் 40. ஸோ 40யை விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30 கம்மியாக இருக்குது. கரெக்டாக? 40யை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30 கம்மியாக இருக்குது. இங்கே 40யை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 20 கம்மியாக இருக்குது. இங்கே எக்ஸாக்டாக 40 இருக்குது, அதனால 0. இங்கே 40யை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 20 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 40யை விட 10 எக்ஸ்ட்ரா, 40யை விட 30 எக்ஸ்ட்ரா இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுங்க, இது பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் இல்லையா, நான் அசியூம் பண்ண ஆவரேஜுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது. ஓகேவா? எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். சேஞ்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஆர் சேஞ்சஸ். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா -30, -20, +0, +20, +30. So 20 plus 30 is 50, -30 plus -20 is -50, 0. So -50 plus 50 is equal to 0. So இந்த சேஞ்சஸை ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 0 வந்தால் நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜ் கரெக்ட். புரியுதா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லை, நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்றதுனால ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் இன் பிட்வீனில் ஒரு வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. அந்த வேல்யூ தான் 40. இப்போ அந்த நான் அசியூம் பண்ண ஆவரேஜுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் செக் பண்ணுறோம். ஸோ அந்த டிஃபரன்சஸ் செக் பண்ணும்போது சம் வேல்யூஸ் வருது, அந்த சேஞ்சஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு ஆன்சர் வந்தால் நான் அசியூம் பண்ண ஆவரேஜ் கரெக்ட்.
ஓகே, இப்போ 0 வரல. 0 வராமல் வேறு என்ன வரலாம்? ஸோ 0 வராமல் இப்போ இதே இடத்துல 0 வராமல் என்ன வரலாம் அப்படின்னா, கேஸ் 2. செகண்ட் கேஸ், இப்போ எக்ஸாக்ட் ஆவரேஜ் வந்து 40. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆவரேஜை கம்மியாக அசியூம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். நான் அசியூம் பண்ணுற ஆவரேஜ் 30. இப்போயும் அதே ப்ரொசீஜர் தான். நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட, நான் அசியூம் பண்ண ஆவரேஜுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 10 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட 20 கம்மியாக இருக்குது. ஸோ 20 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட 10 கம்மியாக இருக்குது. 40 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட 10 அதிகமாக இருக்குது. 60 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட 30 அதிகமாக இருக்குது. 70 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட 40 அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த சேஞ்சஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேஞ்சஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த சேஞ்சஸை ஆட் பண்ணால் என்ன வரும்? -20 -10. ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -10 + 10 கேன்சல் ஆயிரும். ஸோ தென் 30 - 20 is 10. ஸோ 10 + 40 is 50. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 50 வருது. ஓகேவா? ஸோ போன கேஸில் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 0 வந்தது. இந்த கேஸில் நமக்கு என்ன வருது அப்படின்னா 50 வருது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த கேஸில் 50 வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 50 இருக்கா? ஸோ இங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சரை நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜோட ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே +50 தானே வந்திருக்கு. +50 வந்ததுனால நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ், சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணும்போது இங்கே 10 வரும். ஸோ அப்போ 30 + 10 is equal to 40. ஸோ அப்போ கரெக்ட் ஆவரேஜ் இஸ் 40. ஸோ நீங்கள் அசியூம் பண்ணுறது எக்ஸாக்டாக கரெக்டாக அசியூம் பண்ணணுன்றது கிடையாது. ஓகே, கரெக்டாக அசியூம் பண்ணணுன்றது கிடையாது. கரெக்டாக அசியூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சம் ஆஃப் டிஃபரன்சஸ் 0 வரும். சப்போஸ் நீங்கள் ஆவரேஜ் வந்து கம்மியாக அசியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே டிஃபரன்சஸை ஆட் பண்ணும்போது பெரிய நம்பராக வரும். தென் இங்கே என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணி நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜோட ஆட் பண்ணிடணும். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ஆவரேஜ் கிடச்சிரும். இது கேஸ் 2. கேஸ் 3 என்ன அப்படின்னா, கேஸ் 3 சப்போஸ் நான் ஆவரேஜை அதிகமாக அசியூம் பண்ணிட்டேன். எக்ஸாக்ட் ஆவரேஜ் 40. சப்போஸ் நான் 50 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் ஆவரேஜை 15 அசியூம் பண்ணிட்டா, இப்போ அதே தான் நான் அசியூம் பண்ண ஆவரேஜுக்கும் நம்பர் ஆஃப் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 10 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜோட 40 கம்மியாக இருக்குது. 20 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜோட 30 கம்மியாக இருக்குது. 40 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜோட 10 கம்மியாக இருக்குது. 60 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜோட 20 அதிகமாக இருக்குது. 70 அப்படின்றது நான் அசியூம் பண்ண ஆவரேஜோட இங்கே 10 அதிகமாக இருக்குது, இங்கே 20 அதிகமாக இருக்குது. கரெக்டா? ஓகே, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ +10 -10 கேன்சல் பண்ணிடலாம். -40 -30 is -70 + 20 which is equal to -50. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 0 வந்தது. அதனால் எக்ஸாக்ட் ஆவரேஜ் நம்ம அசியூம் பண்ணது. செகண்ட் பண்ணும்போது நமக்கு 50 வந்தது. நமக்கு டிஃப்ரென்ஸு அந்த சேஞ்சஸை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது என்ன வந்தது? 50 வந்தது. ஸோ அந்த 50 + 50 அதனால் நான் அசியூம் பண்ண ஆவரேஜை விட அந்த +50 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போட்டு கால்குலேட் பண்ண எக்ஸாக்ட் ஆவரேஜ் கிடச்சிருச்சு. இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா -50 வந்திருக்கு. ஸோ -50 வந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அசியூம் பண்ண ஆவரேஜில் இருந்து அந்த மைனஸ் எனக்கு வந்த ஆன்சர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கேன்சல் பண்ணால் 10. ஸோ 50 - 10 is equal to 40. ஸோ கரெக்ட் ஆவரேஜ் கிடச்சிருச்சு.
ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 ஆவரேஜ் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வே. அல்லது நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் கொஸ்டின் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் இன் பிட்வீனில் ஒரு வேல்யூ அசியூம் பண்ணணும். அந்த வேல்யூவிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். அதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் 0ன்னு வந்தால் நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜ் கரெக்ட். இந்த சம் ஆஃப் டிஃபரன்சஸ் வந்து பாசிட்டிவில் வந்தால் நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜ் தப்பு, கம்மியாக அசியூம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இது நெகட்டிவில் வந்தால் நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, ஸோ அதை கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் தான் நமக்கு ஆன்சர் வர முடியும். ஓகேவா? ஸோ ஆவரேஜோட பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். பேசிக்காக நம்ம இதுதான் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து நார்மல் பேசிக்காக ஆவரேஜ்னா என்னன்னு. பட் ஆவரேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 செக்டரில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த 13 செக்டரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே இது உங்களுக்கு வந்து பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீக்லி 1 மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். பட் பெய்டு கோர்ஸில் நமக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பெய்டு கோர்ஸில் இது அப்லோட் ஆகிருக்கும். ஓகே, ஷெடியூல் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பெய்டு கோர்ஸில் என்ன இது அப்படின்னா, இப்போ பெய்டு கோர்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே 2 கோர்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ்னு இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அண்ட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரித்தமெட்டிக் அண்டு ஒரு நிமிஷம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரித்தமெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ இதில் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் இன்னையோட முடிஞ்சிடும். ஸோ அரித்தமெட்டிக்கில் பேசிக் கான்செப்ட் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. பட் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், கான்செப்ட் ஃபுல்லாக. ரீசனிங் இன்னும் நம்ம தொடவே இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம இதை முடிப்போம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸில் நம்ம வந்து அரித்தமெட்டிக் முடிச்சிருவோம். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் தான் நிறையா இருக்கும், நிறையா ஃபார்முலா அது இதுன்னு இருக்கும். பட் அரித்தமெட்டிக்கில் அப்படி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு தெரியுதா? பிளர்ராக இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். பேங்கிங் உள்ளே கிளிக் பண்ணுங்கள், தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த அட்வான்ஸ் மேக்ஸில் யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ரிமைண்டர் தியரம், ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சிருப்போம். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்றது இதில் இருக்கும். ஓகேவா? எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு எல்சிஎம் தனியாக நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். எல்சிஎம்மில் ஒரு 6 கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 கிளாஸஸ் இருக்கும். எல்சிஎம்மில் 7 வீடியோ இருக்கும், ஹச்சிசிஎஃப்ல 4 வீடியோ இருக்கும், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கம்பைன் பண்ணி 3 வீடியோ இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும். 1 hour. ஸோ இது ஒரு 26 minutes இருக்கும். இது ஒரு 1 hour 40 minutes இருக்கும். ஸோ 39 minutes, 14 minutes, 36 மேக்ஸிமம் ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா 1 hour இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்.
ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் 7 கிளாஸஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டியில் ஒரு கிளாஸ். ப்ராபபிலிட்டி பெரிய டாபிக் கிடையாது, சின்ன டாபிக் தான். அதனால் ஒரே இதாக முடிச்சிருப்போம். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 கிளாஸஸ் இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலி இதில் உங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம அரித்மெட்டிக் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கோம் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் ஆவரேஜ் வரைக்கும் முடிச்சிருப்போம். ஆவரேஜில் 14 கிளாஸஸ் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். பர்சன்டேஜ்லேருந்து நம்ம எடுக்கணும். ஓகே, பர்சன்டேஜ்லேருந்து நம்ம எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம ப்ராப்ளம் தான் இதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு இதில் என்ன வந்துடும் அப்படின்னா, நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் முடித்ததுனால அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த அட்வான்ஸ் மேக்ஸில் யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் டிஜிட்குள்ளே போனீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோல்டர் என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் யூனிட் டிஜிட்டுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு இது வந்திருக்கும், மார்க் டெஸ்ட் வந்திருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு 15 கொஸ்டின்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிலபஸை பொறுத்து. ஸோ யூனிட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், 50 கொஸ்டின். ஸோ அந்த 50 கொஸ்டினை 3 டிஃப்ரெண்ட் மார்க் டெஸ்ட் அல்லது 5 டிஃப்ரெண்ட் மார்க் டெஸ்ட்டாக கூட வைக்கலாம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து இங்கே வரக்கூடிய மார்க் டெஸ்ட்டை நீங்கள் 3 அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம், 3 அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கான்ஃபிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம், நீங்கள் எழுதின உங்களுடைய இதை வந்து பார்த்துக்கலாம். பட் ஒரு 5 மார்க் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் போடலான்னு இருக்கேன். ஓகேவா, நான் யூனிட் டிஜிட்டில் வந்து 50 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை 3 டிஃப்ரெண்ட் மார்க் டெஸ்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வரும் இதில். ஸோ இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு டாபிக் வைஸாக. ஓகேவா, டாபிக் வைஸாக உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அரித்தமெட்டிக் போகலாம். ஓகேவா, ஸோ டெய்லி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ மார்க் டெஸ்ட் எவ்வளோக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டோட்டல் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 555 rupees தான். ஓகேவா, ஃபார் 2 years. ஸோ உங்களுக்கு டோட்டலாக அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளாஸஸும் எடுத்துருவோம். கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 555 rupees ஃபார் 2 years. ஓகேவா, ஸோ இது ரீசனிங் சேர்ந்து இருக்கும், அதோடைய ப்ரைஸ் 777 ஃபார் 2 years. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 555 மேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ரீசனிங்கும் சேர்த்து வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். பட் இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அது எப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டே இன்டிமேட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அரித்தமெட்டிக் இன்னும் நான் முடிக்கலை. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால. ஓகேவா, ஸோ அதனால் இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் அரித்தமெட்டிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ ரீசனிங் சம் ஒரு டைம் எடுக்கும். ஸோ ரீசனிங் வந்து மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஐடியாலஜி மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஆவரேஜில் வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டு நமக்கு பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் நம்ம ஆப் வரும். நம்ம ஆப்பில் உள்ளே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா 2 கோர்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அதில் ₹555 இருக்கிறது வந்து கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் மட்டும், ₹777 இருக்கிறது வந்து மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். 2 இதுலேயுமே உங்களுக்கு 2 கோர்ஸ்லேயுமே உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும், விச் மீன்ஸ் இப்போ இன்னிலிருந்து நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் மார்க் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோன்னா யூனிட் டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து நம்பர் சிஸ்டம் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கும். ஸோ இப்படி மார்க் டெஸ்ட் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் மார்க் டெஸ்ட் வரும். ஸோ அந்த ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படின்றது டெய்லி உங்களுக்கு மார்னிங் மார்க் டெஸ்ட் இருக்கும், ஈவினிங் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். சப்போஸ் ஈவினிங் கொடுக்கணும்னா மறுநாள் இருக்கும். ஸோ அது எப்படின்றத கால்குலேட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஓவரால் மார்க் டெஸ்ட் வைக்கும்போது நம்ம 50 கொஸ்டின்ஸ் வைக்கணும், அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் சேர்ந்து. அப்போ 50 கொஸ்டின்ஸ் வைக்கும்போது 50 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது 2 hours or 3 hours ஆகும். ஸோ அப்போ 2 hours அப்படின்னா அன்னைக்கே முடிக்க முடியும் அல்லது மறுநாள் ஆகும். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஏன் மார்க் டெஸ்ட் இருக்குன்றதே நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் மார்க் டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய எக்ஸாம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ் நடத்தும் போது இந்த நம்பர்ஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes or 10 minutes இருக்கும். பட் நீங்கள் எக்ஸாமில் இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. எக்ஸாமில் நீங்கள் 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணணும். ஸோ 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் இன்றைக்கி பார்க்குறீங்க. யூனிட் டிஜிட் பார்த்தோன்னே யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். அப்போ யூனிட் டிஜிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலான்றதை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துட்டு கிளாஸை பார்த்துட்டு தென் டிவிசிபிலிட்டி ரூலோட மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கான்றதை ரீகால் பண்ணுறதுக்கு தான் ஓவரால் மார்க் டெஸ்ட். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் பண்ணுறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் அரித்மெட்டிக் கோர்ஸ் முடிக்கலை. ஸோ அரித்மெட்டிக் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்ம அதில் வந்து நிறைய வீடியோஸ் போடணும். ஓகேவா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அரௌண்ட் ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 20 டாபிக்ஸ்க்கு நம்ம கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓவரால் மார்க் டெஸ்ட் வச்சு இதுக்கு நம்ம கிளாஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து 3 hours ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் மார்க் டெஸ்ட் வருவோம். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் வந்து ஓவரால் மார்க் டெஸ்ட்டை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் முடிச்சு வரும்போது நம்ம கம்ப்ளீட்டாக கோர்ஸ் முடிச்சிருப்போம். கம்ப்ளீட்டாக கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுவோம், மார்க் டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி மார்க் டெஸ்ட் டிஸ்கஷன், மார்க் டெஸ்ட் தென் டிஸ்கஷன். ஸோ அப்படியே போகும்போது உங்களுக்கு வெல் நோன் ஆயிடுவீங்க. ஓகேவா, 1 இயரில் 365 டேஸும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். 365 டேஸும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த எல்லா மார்க் டெஸ்ட் வீடியோ கோர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ₹555 மட்டும்தான் ஃபார் 2 இயர்ஸ். ஃபார் 2 இயர்ஸுக்கு ₹555 மட்டும்தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் தான், விச் மீன்ஸ் இன் ஃபியூச்சர் மேபி இந்த 2 இயர்ஸ்ன்றது 1 இயராக மாறலாம். ஸோ இப்போ லான்ச்சிங் ஆஃபராக நம்ம 2 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. தென் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிறோன்னா, ஆவரேஜில் அரித்மெட்டிக்கில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, நான் அரித்மெட்டிக்கில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆவரேஜில் என்ன விஷயம் அப்படின்னா, மற்றபடி ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த ப்ராப்ளமில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் ப்ராப்ளம் பார்க்கும்போது அதோட இன்ட்ரடக்ஷன்லாம் நான் கொடுத்துட்றேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக்கை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1 2 3 4 எக்ஸெட்ரா
சம் என்னன்னு வச்சுக்கலாம். இதோடைய சம்மேஷன் கேட்குறாங்க. இதுதான் நேச்சுரல் நம்பர். ஓகே, ஃபைனைட் நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கலாம், இயல் எண்கள். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 இல்லை இதே வச்சுக்கலாம். இதோடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 எக்ஸட்ரா என்னோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நிறையா ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் சம் பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ 1 + 2 + 3 + 4 + எக்ஸட்ரா ப்ளஸ் n. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பை n போடணும். ஏன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n டினாமினேட்டரில் போடணும்ல. நிறையா ஸ்டூடெண்ட் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா என்னுடைய ஃபார்முலா வந்து n × n + 1/2. n × n + 1/2. இந்த n × n + 1/2 ஆப்ஷனில் இருக்கும். ஆப்ஷனில் n × n + 1/2 இருக்கும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் என்னுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா ஃபெமிலியராக இருக்கிறதுனால, ஆப்ஷனில் அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால இதுதான் ஆன்சராக இருக்கும் டிக் பண்ணிடணும். பட் அது ஆன்சர் இல்லை. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ அகெயின் நீங்கள் என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ என்னால் டிவைட் பண்ணும்போது n கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் n + 1/2. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் n × n + 1/2 அதுதான் ஆன்சர்னு டேரெக்டாக டிக் பண்ணிடுவாங்க. அது ஆன்சர் கிடையாது. ஸோ n × n + 1/2 டிவைடட் பை n. ஓகேவா, டிவைடட் பை n போட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லை இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு பதிலாக சம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 1 2 3 எக்ஸட்ரா 10 இதோடைய ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஆவரேஜ் கேட்டால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் 10 இதோட நிப்பாட்டிடுவாங்க. டிவைடட் பை 10 போட மாட்டாங்க. டிவைடட் பை 10 போடாமல் n × n + 1/2 n × n + 1/2 தென் இதை கேன்சல் பண்ணால் 5. ஸோ ஆன்சர் இஸ் 55. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்பில் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஆப்ஷனில் 55 இருக்கும். ஏன்னா எக்ஸாம் செட்டர் கொஸ்டின் செட்டர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அந்த மிஸ்டேக்கை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனை வச்சுருவாங்க. ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக அந்த மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ 55ன்னு பார்த்தோம்னா 55 தான் ஆன்சர் டிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 55 கிடையாது. இதுக்கான ஆன்சர் என்ன, டிவைடட் பை 10. ஸோ அப்போ டிவைடட் பை 10 போடும்போது இந்த 10 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 11/2 which is 5.5 which is 5.5. ஸோ எக்ஸாக்ட் கரெக்டு தானே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுக்கான ஆவரேஜ் வேணும். ஸோ ஆவரேஜ் அப்படின்றது மிடில் டேர்ம் தானே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிடில் டேர்ம் 5 and 6. 5க்கும் 6க்கும் எக்ஸாக்டாக மிடிலாக இருக்குது 5.5. ஸோ 5.5 தான் ஆவரேஜாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 55 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆப்ஷனில் 55 இருக்கும். ஆப்ஷனில் 55 இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் கியூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் இருக்கும்போது அவங்க கொஸ்டினில் ஆவரேஜ் கேட்டிருக்காங்களா, அதுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்களான்றதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, sum of n natural numbers 1 plus 2 plus 3 plus etc plus n is equal to n into n plus 1/2. ஸோ அதே மாதிரி 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. So 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 divided by 2
தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 ஃபார்முலாவை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டைரெக்டாக இந்த ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்கலாம், அல்லது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆவரேஜ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தது என்ன அப்படின்னா, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஆவரேஜில் 2 கேசஸ் இருக்குது. அதில் கேஸ் என்ன, அரித்தமெட்டிக்கில் வந்தால் என்ன பண்ணுறது, நான் அரித்தமெட்டிக்காக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபார்முலாஸ், சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ அதனால் இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆவரேஜில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகும்போது நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது இன் சம் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். என்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, இதுக்கான ஆவரேஜ் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த அப்சர்வேஷன் எல்லாத்துலேயும் ஈச் டேர்மில், ஒவ்வொரு டேர்ம்லையும் 2 அப்படின்ற நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 5 அப்படின்ற நம்பரை சப்ராக்ட் பண்ணால் ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 10 அப்படின்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ் என்னவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். பட் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த அரித்தமெட்டிக்கில் வந்தால் என்ன பண்ணுறது, நான் அரித்தமெட்டிக்கில் வந்தால் என்ன பண்ணுறது, இதுதான் ரொம்ப 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 பேசிக். ஸோ இந்த பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பேசிக்கில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் எல்லாமே சொல்ல மாட்டேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அந்த டாப்பிக்கு எது நெசசரியோ அது மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நீங்கள் ப்ராப்ளம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே எல்லாமே சொல்லிட்டா நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஒரு தடவை பார்ப்பீங்க, ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் திரும்ப ப்ராப்ளம் பார்க்கும்போது சம் டவுட் வரும், திரும்ப நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். அப்போ 2 ஒர்க்கு. ஸோ அதனால் நான் இன்ட்ரோடக்ஷனில் பேசிக்காக என்ன தெரியணுமோ கண்டிப்பாக நீங்கள் ஆவரேஜ்னு எடுத்தால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் பேசிக்கில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆவரேஜ் அப்படின்றது ரொம்ப 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 சிம்பிளஸ்ட் டாபிக். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்ன கிளாஸ் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸில் யூனிட் டிஜிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஆவரேஜோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து பிஃபோர் 11 AM சொல்லியிருந்தேன். பிஃபோர் 11 AM சொல்லியிருந்தேன். பட் 11 AM அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 to 4 hours ஆகுது. அப்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக முடிகிறது, காப்பிரைட்ஸ் இது எல்லாமே முடிகிறதுக்கு 4 hours கிட்ட ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு 12 PM நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே டவரும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஸ்லோவாக இருக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க ஃப்ரைடே வரேன்னு இருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ முன்ன பின்ன தான் ஒரு வீடியோ. ஸோ அதனால் அப்லோட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இது பார்த்துக்கோங்க டில் ஃப்ரைடே வரைக்கும். ஸோ ஃப்ரம் சாட்டர்டேலேருந்து உங்களுக்கு ஆன் டைம் வரும். ஓகேவா? ஸோ நான் சாட்டர்டே உங்களுக்கு வந்து அதையும் நான் செக் பண்ணிவிட்டு எந்த டைம்குள்ளே நம்ம கொடுக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். எக்ஸாக்டாக டைம்குள்ளே வருமானு சொல்ல முடியாது. ஓகே, எக்ஸாக்ட் டைமும் என்னால் சொல்ல முடியாது. நான் லோடிங் ஆகிறதுக்கு முன்ன பின்ன ஆகுது, கட்டாய் வர்றதுனால. ஸோ அதனால் வீடியோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் யூனிட் டிஜிட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து ஆவரேஜோட ப்ராப்ளம்ஸ், தென் யூனிட் டிஜிட்டோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் அண்ட் யூனிட் டிஜிட்டுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும், எப்படி ஆப்புக்குள்ளே போய் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஃப்ரைடே கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.